இங்க சாதாரண ஒரு பொருள் மாதிரி இருக்க இந்த விஷிங் வில்லோ பிரான்ச்சுக்கு நம்பவே முடியாத ஒரு சக்தி இருக்கும். அதை வச்சு நாம என்ன ஆசை கேட்டாலும் 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா அது நடக்கும். ஆனா ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் கேட்க முடியும். கேட்டதுக்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணவோ அல்லது வாபஸ் வாங்கவோ முடியாது. அப்போ இங்க ஒருத்தன் நிக்கிங்கிற ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் இந்த உலகத்துல மத்த எல்லாரையும் விட இவன் தான் அதிகமா லவ் பண்ணணும்னு அந்த விஷ் பிரான்ச் கிட்ட அவனோட ஆசையை கேட்டுறான். ஆனா இந்த ஒரே ஒரு விஷயம் தான் அவனோட லைஃபையே டோட்டலா சேஞ்ச் பண்ண போகுதுன்னு அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலா பியர்ங்கிற இவன் ஒரு ரெக்கார்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணை அவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வர்றான். ஆனா அவனோட லவ் அவகிட்ட சொல்றதுக்கு வெட்கப்பட்டு தைரியம் இல்லாம பயந்து அவகிட்ட இன்னும் லவ் சொல்லவே இல்லை. ஃபைனலி இன்னைக்கு எப்படியாவது நிக்கி கிட்ட அவனோட லவ் சொல்ல முடிவு பண்றான். அப்போ பதட்டத்துல தப்பா எதுவும் பேசிடக்கூடாதுன்னு அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த காதல் வார்த்தைகளை பேசி ரிஹர்சல் பாக்குறான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு இப்படி பேசினா செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம், அவகிட்ட கொஞ்சம் நேச்சுரலாவும் ஜாலியாவும் பேச ட்ரை பண்ணுன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றான். அப்படியே வீட்டுக்கு வந்த பியர் அங்க ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறான். அவன் பல வருஷமா ரொம்ப செல்லமா வளர்த்த அவனோட பூனை கீழே சிந்தி இருந்த மாத்திரைகளை தெரியாம சாப்பிட்டு செத்து போய் கிடக்குது. அதை பார்த்து அவன் மனசு உடஞ்சி போயிடறான். அதுக்கப்புறம் அந்த பூனையோட பாடியை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தனியா போய் உட்காந்து பூனையை நினைச்சு கதறி அழுகுறான். அழுது முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக நிக்கியோட சோசியல் மீடியா பேஜை ஓபன் பண்ணி அவளோட போட்டோஸை பார்த்துட்டு இருக்கான். அப்போ எதிர்பாராத விதமா நிக்கி அவனுக்கே கால் பண்றான். உடனே ரொம்ப சந்தோஷமா பியர் காலை அட்டன் பண்றான். அப்போ நிக்கி அவன் கிட்ட வழக்கமா எல்லா வெனஸ்டேவும் நடக்கிற குயிஸ் நைட்டுக்கு வருவியான்னு கேட்கறான். அதை கேட்டதும் பியர் அப்செட் ஆகிடுறான். ஏன்னா எல்லா வீட்லயும் நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவன் போகும்போது நிக்கியும் ஈயானும் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. பியர் அதை மட்டும்தான் அங்க போய் பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம்ல பியருக்கு நிக்கி கூட பேச சுத்தமா சான்ஸ் கிடைக்காது. அதனால அவன் வர முடியாதுன்னு மறுத்துறான். அப்போ நிக்கி இன்னும் கொஞ்ச நாள்ல வேலையை விட்டுட்டு போக போறதால எல்லாரையும் மீட் பண்ண ஆசைப்படுறதா சொல்றான். அது கேட்டதும் சடனா அவன் இதுக்கப்புறம் நிக்கி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு பயந்து அவனோட முடிவை மாத்திக்கிட்டு அங்க வர்றதா சொல்லிடுறான். அன்னைக்கு நைட் அங்க போகும்போது நிக்கிக்காக கிஃப்ட் வாங்கலாம்னு வழியில இருந்த ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போறான். ஆனா அங்க எதுவும் அவனுக்கு பிடிக்கல. அப்போ அங்க ஒரு கார்னர்ல இருந்த விஷிங் வில்லோ பிரான்ச்சை கவனிக்கிறான். அதுல அந்த பிரான்ச்சை ரெண்டா உடைச்சிட்டு மனசுல இருக்கிற ஆசையை சத்தமா சொன்னா 24 மணி நேரத்துல அது கண்டிப்பா நடக்கும். ஆனா ஒரு ஆசையை மட்டும் தான் சொல்லணும்னு எழுதி இருக்குது. அதை பார்த்த பியர் இது என்ன ரொம்ப பைத்தியக்காரத்தமா இருக்குதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இருந்தாலும் கவுண்டர்ல போயிட்டு அதுல ஒன்னு வாங்க முடிவு பண்றான். அப்போ அந்த ஷாப்போட ஓனர் இந்த பொருளை நீ தாராளமா வாங்கலாம், ஆனா இதை வாங்கிட்டு போயிட்டு திரும்ப வந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதை வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் எல்லாரும் திரும்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்னா இது உண்மையிலேயே நாம கேட்கிற ஆசையை அப்படியே நிறைவேற்றும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவங்களோட லைஃபும் டோட்டலா டேமேஜ் ஆகிரும். இதை வாங்கிட்டு போனவங்க சில பேர் இறந்து போயிருக்காங்க, சில பேர் வாழவும் முடியாம சாகவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களோட லைஃபே நரகம் மாதிரி மாறிட்டதாவும் சொல்லி அவனை வான் பண்றான். ஆனா அவன் அது கண்டிப்பா வேணும்னு அதை வாங்க முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த ஒரு தவறான முடிவு தான் அவனோட வாழ்க்கையே தலைகீழ மாத்த போகுது.